நினச்சிருந்தா எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். ஒரே ஒரு துவா போதும். உகது மலையே தங்கமாக்கி கொடுன்னு சொன்னால் அவங்களுக்காக என்னத்தையும் கொடுக்கறதுக்கு அல்லாஹ் தயாராக இருந்துக்கிட்டு இருக்கிறான். தேவை கிடையாது. ஏன்னா இது நிரந்தரமற்றது. நிரந்தரமற்ற வாழ்க்கைக்காக என்னை நான் பெரிய அளவுக்கு நான் மெனக்கெட்டுக்கிட்டு ஆகிரத்துடைய மறுமையினுடைய நிரந்தர வாழ்க்கைக்காக மெனக்கிடாமல் இருந்தேன்னு சொன்னால் இதில் எந்த விதமான இதுவும் இல்லை அப்படின்ற அந்த யதார்த்தத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் அடைகின்ற வரை அவர்களுடைய வீட்டார் தொழிற்கோதுமை ரொட்டி கூட தொடர்ந்து 2 நாட்கள் வயிறார உண்டதில்லை. இதை ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்லிம். ஹஸரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருமுறை ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழிற்கோதுமை ரொட்டி துண்டு ஒன்றை கொடுத்தார்கள். சென்ற 3 நாட்களில் இதுதான் உனது தந்தை சாப்பிடும் முதல் உணவாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்னத் அஹ்மத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது மகளாரிடம் இது என்ன என்று வினவியதற்கு, நான் ரொட்டி ஒன்றை சமைத்தேன், தங்களை விட்டுவிட்டு நான் மட்டும் உண்பதை என் மனம் விரும்பவில்லை என்று ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதில் சொன்னார்கள். இது இன்னொரு அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. தபரானி. ஹஸரத் சஹல் இப்னு சஅது ஸாயிதி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அகழி யுத்தத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகழி தோண்டி கொண்டிருக்க, அகழி வெட்டி கொண்டிருக்க, தாங்கள் அகழியிலிருந்த மண்ணை எடுத்து வேறிடத்தில் போட்டு கொண்டிருந்தோம். இந்த நிலையில் எங்களை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ், மறு உலக வாழ்க்கையே வாழ்க்கை, அன்சாரிகள் முஹாஜிர்களை நீ மன்னிப்பாயாக என்று துவா செய்தனர். புகாரி. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிம்பிள் மேன் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி வாழ்க்கையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தினுடைய இன்பத்தில் ஒரு 1/4% கூட தன் மீது படவிடவில்லை. அதே போல் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் படவிடவில்லை. அன்னை ஹதீஜாவை தவிர மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக தான் இருந்தாங்க. ஒரு சில செல்வ சீமாட்டிகளாக தான் ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. ஆனால் வந்தவங்க எப்படி ஆனாங்கன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய பாதையில் பொருட்கள் அனைத்தையும் தியாகம் செய்த, கடைசியில் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது ஒரு சாதா சீதாவான ரசூலுடைய மனைவியாகத்தான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தாங்க. அதே போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 4 பெண் மக்களும் அல்லாஹ்வுடைய கிருபையினால் உஸ்மானே கனி ரலியல்லாஹு அவர்களுக்கு ரசூல் 2 பெண் மக்களை கொடுத்துருந்தாங்க. ஒருத்தங்க இறந்த உடனே இன்னொருத்தங்களை கொடுத்துருந்தாங்க. ஆனால் எவ்வளவு வசதி வாய்ப்புகள் அவங்கள சென்றாலும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த எளிமையை பிள்ளைகள் 4 பேருமே கடைபிடித்தாங்க. அதில் ஃபாத்திமா நாயகி சொல்லவே முடியாது, அவ்வளவு எளிமை அவங்களுடைய வாழ்க்கையில். பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு எளிமையானவங்க அப்படின்றதுக்கு உதாரணம், ஒட்டு போடப்பட்ட ஆடையில் கூட ஃபாத்திமா நாயகி வெளியில் வருவாங்க. ரசூலுல்லாஹ்வை நம்ம சொல்லுவோம், ஆனால் ஒரு பெண் ஒட்டு போடப்பட்ட ஆடையில் அப்படின்றது ரொம்ப ஒரு சங்கடமான விஷயம். ஏன்னா பெண்கள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்துட்டால் கூட அந்த ட்ரெஸ்ஸை போட மாட்டாங்க. பெண்கள் ஆடைகள் மீது அலாதி பிரியம் உள்ளவங்க ஆம்பளையை விட. அப்படி இருக்கையில் எதையுமே கண்டுக்கிறாமல் உலகத்தின் வாழ்க்கையை ஒரு பற்றற்ற நிலைக்கு வாழ்ந்து அதை விட சிறந்த வாழ்க்கையான மறுமையில் ஜெயித்தாங்க பாருங்கள். அதுதான் பெரிய விஷயம். எவ்வளோ பெரிய ஒரு துயரமான சம்பவம் இது. ரொட்டியை சமைச்சு கொடுக்கும்போது 2 நாட்களுக்கு பிறகு உன் தந்தையின் குடலை நினைக்கக்கூடிய உணவு இதுதான் சொல்லும்போது ஒரு சமூகத்தின் தலைவர், ஈருலக சர்தார், அவங்க நினச்சிருந்தா எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். ஒரே ஒரு துவா போதும். உகது மலையே தங்கமாக்கி கொடுன்னு சொன்னால் அவங்களுக்காக என்னத்தையும் கொடுக்கறதுக்கு அல்லாஹ் தயாராக இருந்துக்கிட்டு இருக்கிறான். தேவை கிடையாது. ஏன்னா இது நிரந்தரமற்றது. நிரந்தரமற்ற வாழ்க்கைக்காக என்னை நான் பெரிய அளவுக்கு நான் மெனக்கெட்டுக்கிட்டு ஆகிரத்துடைய மறுமையினுடைய நிரந்தர வாழ்க்கைக்காக மெனக்கிடாமல் இருந்தேன்னு சொன்னால் இதில் எந்த விதமான இதுவும் இல்லை அப்படின்ற அந்த யதார்த்தத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அளவுக்கெல்லாம் இல்லாவிட்டாலும் கூட நம்மை உள்ளத்தால் பற்றற்றவர்களாக வாழ வைப்பானாக. எதை பார்த்தாலும் பேராசை, எதை பார்த்தாலும் அலாதி பிரியம், அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும், அதை அனுபவிக்கணும், இதை அனுபவிக்கணுன்ற இந்த கேட்டகரியில் இருந்து கொஞ்சம் மாறி அல்லாஹ்வை காபத்துல்லாவுக்கு போகணும், மஸ்ஜித் மதீனாவுக்கு போகணும், மதீனா முனவராவுக்கு போகணும், இப்படி இந்த மாதிரி ஒரு ஆசைகளை வளர்த்து கொள்ளக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி